கமல், ரஜினி இவங்க 2 பேருக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு அரை சதம், அதாவது 50 ஆண்டுகள் போகிற ஒரு நடிகை அப்படின்னா அது ராதிகா சரத்குமார் தான். ஒரு மிகப்பெரிய நடிகையாக இன்றைக்கி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அம்மா கேரக்டரில், பாட்டி கேரக்டரில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தன்னுடைய கலை பயணத்தில் 49 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்காங்க. இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். இன்றைக்கி நடிகர்கள் வந்து இவ்வளோ ஒரு ஆண்டுகள் வந்து சஸ்டெயின் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரு நடிகையாக இவ்வளவு ஆண்டுகள், அதுவும் திருமணத்துக்கு அப்புறம் கல்யாணம், குழந்தைகள், அதுக்கப்புறம் பேரம்பேத்தி எடுத்து இன்றைக்கி இவ்வளவு ஒரு ஏஜ்லேயும் ரொம்ப எனர்ஜியோட, ரொம்ப ஆக்டிவாக நல்ல கதைகளாக செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்க நடிகை அப்படின்னா ராதிகா சரத்குமார் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, உலக நாயகி அப்படின்னு. ஸோ உலக நாயகன் அப்படின்னா கமலஹாசன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உலக நாயகி அப்படின்னு போட்டு எங்கள் ராதிகா அவர்களுக்கு 49 ஆண்டுகளை நிறைவு செஞ்சதுக்காக வாழ்த்துக்கள்னு சொல்லி அவங்க நடித்த ஒரு படத்தில் ஷூட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனே பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து ஹை அப்படிங்கிற ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தை வந்து விஷ்ணு எடலவன் அவர் தான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதில் ஹீரோவாக கவின் நடிக்கிறாரு, ஹீரோயினா நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிட்ருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு கேரக்டரில் ராதிகா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கேக் கட்டிங் செரிமனியை வச்சு ஒரு சர்ப்ரைஸாக அவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆளுகிற மாலை அணிவிச்சு கேக் கட் பண்ணி ஒரு அழகான ஒரு மெமெண்டோவை கொடுத்து படக்குழு வந்து பிரமாதப்படுத்தியிருக்கு. ஸோ ராதிகாவோட சாதனை உண்மையிலே பெரிய ஒரு வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவங்கள கட்டி அணைச்சி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நயன்தாராவும் வந்து இவ்வளோ வருஷம் ஹீரோயின் நடிக்கிற மாதிரி ராதிகாவும் பல ஆண்டுகளாக ஹீரோயினாக நடித்து, அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி கேரக்டரில் நடித்து, இன்றைக்கி அம்மா பாட்டி கேரக்டரில் கலக்கிட்டு இருக்காங்க. ரீசண்டான ஒரு ஹிட் அப்படின்னா அது தாய்க்கிழவி தான். ஸோ தாய்க்கிழவி படத்தில் ராதிகாவுடைய பர்ஃபார்மன்ஸை பாராட்டாத ஆளே கிடையாது. நிச்சயமாக அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும், மாநில அரசினுடைய உயரிய விருது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஆண்டுகள் சினிமாவில் இருந்தாலும் நடிகவேல் எம்ஆர் ராதாவினுடைய மகளாக இருந்தாலும், அதாவது எம்ஆர் ராதாவுடைய ஆக்டிங் எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் எதிராக இருக்கக்கூடிய நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும், அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் கதற விட்டவர் எம்ஆர் ராதா. ஸோ அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா எதிராளியை தூக்கி சாப்பிட்ருவார். அந்த அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலிமா ஆப்போசிட் பார்ட்டியை அண்டர் ரவுண்டில் அடித்து தூக்கிடுவார். ஸோ அப்படிப்பட்ட எம்ஆர் ராதாவுக்கு மகளாக பிறந்த இன்றைக்கி ராதாரவி வந்து எவ்வளவு ஒரு மகா நடிகர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு வில்லனா, குணச்சித்திர நடிகராக அவ்வளவு ஆண்டுகள் கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவர்களுடைய சகோதரியான ராதிகாவும் கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலிமா பாரதி ராஜாவால் அடையாளம் காட்டப்பட்டு 1978 எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்கள். இன்னும் அடுத்த ஆண்டு வந்து 49 வருஷத்தில் இன்றைக்கி இருக்காங்க, 50 வருஷம் நிறைவு பண்ண போகிறாங்க. ஸோ அவ்வளவு ஒரு சஸ்டெயின் பண்ணி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா அது இன்றைக்கி பாரதி ராஜாங்கிற ஒரு குருநாதர் ராதிகாவுக்கு கிடச்சி ஒரு நல்ல படங்களாக வந்து இன்றைக்கி ஒரு ஹீரோயினாக நடித்து இன்றைக்கி அவ்வளோ பேர் வாங்கினாங்க. அவங்க சேர்ந்து நடிக்காத ஆர்டிஸ்டே கிடையாது. ராதிகா கூட அந்த காலத்தில் இருந்த 70s 80s 90s இருக்க எல்லா ஹீரோவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரஜினி ஆகட்டும், நல்ல படங்கள்லாம் ராதிகாவோட சேர்ந்து அவ்வளவு நல்ல படங்கள். கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக், இப்படி எல்லா நடிகருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கே போகும் ரயில் படத்தில் சுதாகர் அவ்வளவு சூப்பராக நடிச்சிருப்பார். ஸோ இளையராஜா மியூசிக்கில் அந்த படம் அவ்வளவு இன்றைக்கும் பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ராதிகாவுக்கு வந்து இவங்களா ராதிகான்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சின்ன பொண்ணாக ஒரு 16 வயசுலேயே நடிக்க அறிமுகப்படுத்தி இன்றைக்கி கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிரதாப் போத்தனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டு ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவதாக நடிகர் சரத்குமாரை கல்யாணம் பண்ணி இன்றைக்கி பல ஆண்டுகளாக 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ சரத்குமாருடைய மகளை தான் மகளாகவும், அதே போல் ராதிகாவினுடைய மகனை வந்து சரத்குமார் தன்னுடைய மகளாகவும் 2 பேரும் ஒரு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ
சின்னத்திரையிலையும் அவங்க கால் பதிச்சு பயங்கரமான வெற்றி. 2000 வந்து ராடான் மீடியா ஒர்க்ஸ்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி சித்திங்கிற ஒரு தொடரை தயாரித்தாங்க. சித்தி சீரியல் எதிரொலிக்காத வீடுகளே கிடையாது. அந்த அளவுக்கு வெள்ளித்திரையில் எப்படி ஹிட் ஆனாங்களோ அதே மாதிரி சின்னத்திரையிலையும் ஹிட் ஆனாங்க ராதிகா. ஸோ தொடர்ந்து வந்து அண்ணாமலைன்னு ஒரு சீரியல், அதில் வந்து நடிகர் சிவகுமாரை முதல்ல சீரியல்கள் கொண்டு வந்ததும் ராதிகா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாணி ராணின்னு ஒரு சூப்பர் டபுள் ஆக்ஷனில் கலக்குனாங்க. அதுக்கப்புறம் சித்தி 2 அதுவும் ஒரு மாசிவ் ஹிட்டு. ஸோ தொடர்ந்து நிறைய சின்னத்திரை பக்கம் போய் பெரிய திரையில் கவனமே அவங்களால பண்ண முடியலை. அப்போ சின்னத்திரையை முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் பெரிய திரைக்கு வந்தாங்க. அதே போல் ஹீரோயினை தாண்டி வந்து ஒரு தங்கச்சி கேரக்டரில் கிழக்கு சீமையில் படம்லாம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டு. விஜயகுமாருக்கு தங்கச்சியாக நெப்போலியன் மனைவியாக ஒரு கலக்கியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு பயங்கரம். அது மாதிரி சிஸ்டர்ஸ் கேரக்டரில் பல படங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அம்மா பாட்டி கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக நடிக்கிறாங்க. மெச்சூர்ட் ஆக்டிங். தமிழ் சினிமாவில் அம்மா பாட்டி கேரக்டர்களுக்கு பஞ்சம் இருக்கிறது உண்மை. அந்த மாதிரியான இடங்களை ராதிகா மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் தீனி போட்டு நடிக்கக்கூடிய அளவு இடத்துல இன்றைக்கி இருக்காங்க. அதனால தான் தாய்க்கிழவி படம் இன்றைக்கி மேசிவ் ஹிட். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து தெளிவாக சொன்னார், இந்த படத்தில் ராதிகாவை தவிர யாருமே எங்களுக்கு கண்ணில் தெரியல. ஸோ இது படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குன்னா அதுக்கு ராதிகா தான் முழுமுதற் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு கேரக்டரை உள்வாங்கி அவ்வளோ பெரிய உடம்பை மாற்றி வெயிட் போட்டு அதுக்கான மேக்கப்பை போட்டு அந்த கேரக்டரை வந்து உள்வாங்கி அவ்வளவு டெலிவரி பண்ணி இன்றைக்கி சூப்பர் ஹிட் படம் இன்றைக்கி பல கோடிகளை தாண்டி வசூலை குவிச்சிட்ருக்கு. அப்படின்னா அதுக்கு ராதிகாவோட பங்களிப்பு ரொம்ப சிறந்தது. ஸோ இவ்வளவு நல்ல நடிகையாக இருக்கக்கூடிய ராதிகாவுக்கு ஃபிலிம்பேர் விருதுகள் கிடச்சிருக்கு. மாநில விருதுகள் ஓரளவு கிடச்சிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு உயரிய விருது, கலைமாமணி விருதாகட்டும் இல்லாட்டினா ஒரு தேசிய விருதாகட்டும், அதை தாண்டி வேறு எந்த விருதுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதற்கு வந்து இந்த தாய்க்கிழவி படம் நிச்சயமாக ஒரு அவங்களுக்கு விருது வாங்கி கொடுக்குற ஒரு படமாக அமையும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது நம்மளும் சொல்கிறோம். நிச்சயமாக அந்த படம் மூலியமாக ராதிகாவுக்கு ஒரு விருது கிடைக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அரசியலுக்கு போனாங்க. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் திமுகவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரத்குமார் கட்சி தொடங்கினப்ப சமத்துவ மக்கள் கட்சி, அந்த கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. அப்புறம் சரத்குமார் வந்து தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியினோட இணைச்சப்ப இவங்களும் சேர்ந்து அதில் ஜாயின் பண்ணாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் பிஜேபி சார்பில் சீட் வாங்கி போட்டியிட்டு ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தேமுதிக சார்பில் விஜயகாந்தனுடைய மகன் பிரபாகர் அங்கே நின்னார். அவரும் ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர்கிட்ட தோல்வியை கண்டார். ஸோ அவர் ஒரு 3100 ஓட்டுகளில் தான் தோத்தார். அதே போல் ராதிகா பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஓட்டு தான் அந்த வெற்றிக்கான வித்தியாசம். ஸோ அந்த அளவுக்கு டஃப் கொடுத்து எலெக்ஷனில் வந்து சூப்பராக நெக் டு நெக் வந்தாங்க. அதே போல் சரத்குமார் வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்து சமத்துவ மக்கள் கட்சியாக இருந்தப்போ தென்காசி தொகுதியில் அவரும் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதே போல் திமுக சார்பில் எம்பியாக இருந்திருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்லையும் ஓரளவுக்கு நல்ல பதவிகள்லாம் இருந்தவங்க. இன்றைக்கி வந்து பிஜேபியில் இவ்வளவு ஒரு பாப்புலரான நடிகையாக இருக்கக்கூடிய 2 பேருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை நேற்றைய தினம் சரத்குமார் ஓப்பனாகவே பத்திரிகையாளர் முன்னில் சொல்லியிருந்தார். தொடர்ந்து நைனா நாகேந்திரன் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஸோ விரைவில் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் ஒரு முக்கியமான பதவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. அதே போல் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் நிச்சயமாக சரத்குமாருக்கோ இல்லை ராதிகாவுக்கோ சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எம்எல்ஏ சீட்டு. அதனால் பிஜேபி சார்பில் 2 பேரை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக போட்டியிடுவாங்க. அந்த ஒரு உழைப்புக்கேற்ற அவங்களுக்கான அந்த கிரெடிட் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ சினிமாலேயும் ராதிகாவுக்கு இவ்வளோ பெரிய பேரோடு இருக்காங்க. இன்னும் பல ஆண்டுகள் கலை சேவை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. விரைவில் இந்த 50ஆம் ஆண்டு விழாவை ராதிகா கொண்டாடணும். இன்றைய தினம் பாக்கியராஜில் ஆரம்பித்து நயன்தாரா, ஜெய் எல்லாருமே சேர்ந்து வாழ்த்து தெரிவித்து பொக்கையெல்லாம் கொடுத்து சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. ஸோ இனிமேல் பல பேர் ராதிகாவுடைய இந்த 49 ஆண்டு கலை பயணத்தை ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.